ஹாய் 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 கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு அப்ரோச் த மார்க்கெட் இன் மார்க்கெட் டைரக்ஷன். ஓகே, ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் படி நம்ம எப்படி வந்து மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எவ்ரி மார்க்கெட் டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ டைப். ஒன் இஸ் அப் ட்ரெண்ட், another one is down trend, another one sideways or ranging. Okay, this is a sideways market or ranging market. Okay, so இந்த மார்க்கெட் டைரக்ஷனை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் அ மார்க்கெட். ஓகே, ஸோ எவ்ரி மார்க்கெட் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டைம் ஃப்ரேம் என்ன வேணா வச்சுக்கோங்க. ஆனால் ஜூம் இன் ஜூம் அவுட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது. சரியா? ஸோ பேசிக் திங் இது வந்து ஒரு பேசிக். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க மார்க்கெட்டை அப்படின்னா, உங்களுக்கு எது அப் ட்ரெண்டு, எது டவுன் ட்ரெண்டு, எது சைட்வேஸ் அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறீங்க. ஓகே, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறீங்க. நீங்கள் பேசிக்காக நீங்கள் உங்களுக்கு என்ன இப்போ தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்லி ஃபாலோ ஆகிட்டே வருது. ஓகேவா? இப்படி வந்துட்டுருக்கு, இப்படி தான் வந்து ஃபாலோ ஆகிட்டே வருது. ரைட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, நம்மளுக்கு ப்ரைஸ் இங்கேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணுறதுக்கு ட்ராப் ஆகிட்டே இருக்கு. அப்போது இது வந்து என்னது, டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல வந்து ஜூம் இன் பண்ணுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்லைட் ஜூம் இன். ஓகே, ஜூம் இன் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிட்டே தானே வரணும். ஏன் இந்த இடத்துல வந்து புல் பேக் ஆகி மேலே போயிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு புல் பேக்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த புல் பேக்? புல் பேக் மீன்ஸ் த்ரீ கேண்டில் ஆர் மினிமம் டூ கேண்டில். பெரிய கேண்டிலாக வந்திருக்கும். ஓகேவா? ஓகே, த்ரீ கேண்டில் ஸ்டிக் புல் பேக். ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் புல் பேக். இதுவும் ஒரு பர்ஃபெக்டான புல் பேக். ஸோ அனதர் ஒன் இஸ் நாட் ஏ புல் பேக். டூ கேண்டில் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அது புல் பேக்கில் ரிட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? ஓகே, இது ரிட்ரேஸ்மெண்ட். ஸோ அப்போ நம்ம எதை வந்து புல் பேக்னு எடுத்துக்கிறோம், இந்த டூ சினாரியோஸ் வந்து புல் பேக்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ரிட்ரேஸ்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே, ட்ரெண்டு நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது இப்போதைக்கு. ஆனால் புல் பேக்கே நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. இப்போ நமக்கு என்ட்ரி எங்கே எடுக்க போகிறோம் அதுதான் ரொம்ப டவுட்டு. சரிங்களா? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது? ஸோ நம்ம பேஸ் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எஸ்என்ஆர் தான். ஸோ வாட் இஸ் த எஸ்என்ஆர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெவல், ஒரு லெவல், ஹரிசாண்டல் லெவல். ஸோ இந்த லெவல் தான் வந்து நமக்கு எஸ்என்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எப்படி நம்ம வந்து இந்த ஒரு எஸ்என்ஆர் நம்ம வந்து எஸ்என்ஆர்னு சொல்கிறோம், ஒரு லைனை நம்ம வந்து எஸ்என்ஆர்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு லைன் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு எஸ்என்ஆர் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். இப்போ நீங்கள் எந்த பக்கம், இப்போ நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு இடத்துல நீங்கள் ட்ராப் பண்ணி விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ரேண்டமாக நீங்கள் வந்து இப்படி இழுத்து விட்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கும், ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும். ரெஸ்பெக்ட் மீன்ஸ் டச் பண்ணியிருக்கும் அந்த லெவலில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட்னு சொல்லுவோம் மார்க்கெட்டில். ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, ரெஸ்பெக்ட், இதெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட். ஸோ இந்த ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு எஸ்என்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரேண்டமாக நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஓகே, நம்ம எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஸ்என்ஆரை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? கரண்ட் மார்க்கெட்டுக்கு போங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு, ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கா, இதுக்குள்ளேயே ப்ரைஸ் வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் மூவ் ஆன் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து நமக்கு என்ன எஸ்என்ஆர் தேவைப்படுது, அதாவது கரண்ட் ப்ரைஸ் இங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இங்கே நியர்பையில் இருக்கக்கூடிய எஸ்என்ஆர்ஸ் நமக்கு ரிவர்சல் பாயிண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? எஸ்என்ஆர் நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது, ரிவர்சல் பாயிண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அது நமக்கு இங்கே ஹாரிசான்டல் லைன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த ஹாரிசான்டல் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது, மல்டிபிள் ரிவர்சல் பாயிண்ட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். வெரி சிம்பிள். மல்டிபிள் ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு என்னன்னு நிறைய பேர் டவுட் இருக்கு. ஓகேவா?
ஸோ ரிவர்சல் பாயிண்ட்னா ஒண்ணும் இல்ல. நெறைய டைம் பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப ட்ரா பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? இந்த இடத்துல பிரைஸ் வந்து நெறைய டைம் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. அகெயின் இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிட்டு இருக்கு நெறைய டைம். ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம்னு சொல்லுவேன். ஏன்னா, நெறைய டைம் பிரைஸ் வந்து ரிவர்சல் ஆயிட்டு இருக்கு. இங்கே ரிவர்சல் ஆயிருக்கு. ரிவர்சல் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்சல் அப்படின்னா, ஒரு கிரீன் கேண்டிலா போயிட்டு இருக்கு அப்படின்னா, ரிட்ரேஸ்மென்ட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ரிட்ரேஸ்மென்ட் நான் சொல்லியிருக்கேன்ல, ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக். ஒரு ஒரு சேம் கேண்டில் ஸ்டிக் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட் கேண்டில் ஸ்டிக் வருது அப்படின்னா, அது ஒன் ஆஃப் த ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக். ஓகேவா? ஸோ அப்போ பிரைஸ் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஷூர். ஸோ அதே போலவே இந்த இடத்துல வந்து பிரைஸோட மூவ்மெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு தானே. ஸோ அப்போ பிரைஸ் போயிட்டு இருக்கு. அகெயின் வந்து ஃபால் தானே ஆயிருக்கு. அகெயின் பிரைஸ் போயிட்டு இருக்கு. அகெயின் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ பிரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. சரியா? ஸோ இதான் வந்து ட்ராப்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சரியா? அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இன் ஃபியூச்சர் நம்ம எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எஸ்என்ஆர் தான். நமக்கு மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் தான். ஸோ எந்த ஒரு கான்செப்ட்டும் கிடையாது. எஸ்என்ஆர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி எந்த ஒரு கான்செப்ட்டும் இல்லை. ஓகேங்களா? ஹிடன் லெவல் இருக்கு. அது இருக்கு. இது எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் எது? எஸ்என்ஆர்ஸ். எஸ்என்ஆர்ஸ் ட்ரேடர்ஸ். ஓகேவா? வி ஆர் அட் எஸ்என்ஆர்ஸ் ட்ரேடர்ஸ். எஸ்என்ஆர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு தேவையானது எஸ்என்ஆர் தான். அதை எப்படி ட்ராப் பண்ணுறது? அதுலேருந்து நம்ம எப்படி வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய எஸ்என்ஆர்ஸ்லாம் ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஒர்க் ஆயிருக்கு. இன் ஃபியூச்சர் இது வரைக்கும் தான் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இந்த லெவல் நீங்க ட்ரா பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு எஸ்என்ஆர்ஸ் வந்து நல்ல ஒரு எஸ்என்ஆரா ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன் இத வந்து நல்ல எஸ்என்ஆர்ன்னு சொல்றீங்க அப்படின்னா, நெறைய டைம் நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ரெஸ்பெக்ட்னா என்னது? ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ ஒரு கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டே வருது அப்படின்னா, ஆப்போசிட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? அகைன் சேம் கலர் கேண்டில், ஆப்போசிட் கலர் கேண்டில். அகைன் சேம் கலர் கேண்டில், ரிவர்சல் கேண்டில். சேம் கலர், ஆப்போசிட். சேம் கலர் கேண்டில், ஆப்போசிட். ஸோ இது வந்து என்னது? ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான எஸ்என்ஆர். வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிம்பிளா வந்து ஒரு எஸ்என்ஆரை வந்து டார்கெட் பண்றது. ஓகேவா? இன் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே சார்ட் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த எஸ்என்ஆர் வந்து ஒரு வேலிடான எஸ்என்ஆர். ஸோ இதுவே ஒரு 2 ஆர் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கரண்ட் சார்ட் இங்க தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து ட்ரேட வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஈவன் தான் உங்களுக்கு நெறைய படிச்சிருப்பீங்க. பட் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அத வந்து நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, எஸ்என்ஆர் வச்சு அந்த கான்செப்ட் கூட நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். எளிமையா இருக்கும். உங்களுக்கான என்ட்ரீஸ் ஒரு கிளியர் கட்டான விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதை தவிர்த்து ஒரு மூமெண்ட் வருது அப்படின்னா, அது வந்து ஃபால் ஆக போதா? இல்ல வந்து கன்டின்யூ ஆக போதா? அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றதும் பார்த்தீங்கன்னா, எஸ்என்ஆர்ஸ் வச்சு தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்க போடுறீங்க. இது ஏன் நான் ட்ரெண்ட் லைன் சொல்றேன் அப்படின்னா, மல்டிபிள் டைம் ரிவர்சல் ஆகக்கூடிய ஹரிசாண்டல் லைன் நம்ம எப்படி பார்த்தோமோ, சேம் சினாரியோஸ் இப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னா, மல்டிபிள் டைம் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் மார்க்கெட்ட. சரிங்களா? பிரைஸ் வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது? ரிவர்ஸ் ஆயிருக்கு. ரிவர்சல் நடந்திருக்கு. மல்டிபிள் ரிவர்சல்ஸ். சேம் சினாரியோ தான் இங்கேயும் நடக்குது. சரிங்களா? இதுல மல்டிபிள் ரிவர்சல் நடக்குது. சேம் அதே இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இது வந்து ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி டைம் பிரைஸ் வந்து டச் பண்ணது பொழுது என்ன பண்ணுது? கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த ரிவர்சல் பாயிண்ட் சொல்லுவோம். ஒன்ஸ் இந்த ரிவர்சல் பாயிண்ட்ட பிரைஸ் எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ, அப்போலேருந்து பிரைஸ் என்ன பண்ணுது? ட்ராப் ஆகுது. சரியா? ஸோ இது ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட். ஸோ இப்படி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரைஸ் ரிவர்சல் பாயிண்ட் எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ, அப்போலேருந்து பிரைஸ் என்ன பண்ணுது? ரிவர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் எவ்ரி மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கூட என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஆட் பண்ணி ரன் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரேஞ்சிங் மார்க்கெட் ஓகே. ரேஞ்சிங் மார்க்கெட் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் அண்ட் கன்டினியூஷன் ஸ்ட்ராட்டஜியா நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இதுல பேசிக் திங் நம்ம எப்படி ட்ரா பண்றோம் அப்படின்றது நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே.
ஸோ இது வந்து பேசிக் ரிவர்சல் பாயிண்ட்ஸ். ரிவர்சலா இருக்கு, ரிவர்சலா இருக்கு. அகெயின் ரிவர்சல், ரிவர்சல், ரிவர்சல். அகெயின் ரிவர்சல், ரிவர்சல், அகெயின் ரிவர்சல். ஸோ அகெயின் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, பிரைஸ் ரிவர்சல் ஆகும் ஆர் ரிஜெக்ட் ஆகும் கம்பல்சரி. சரியா? ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு எப்படி வந்துட்டுருக்கு? இப்படி தான் வந்துட்டுருக்கு. அப்போ ட்ராப் ஆயிட்டு திரும்ப வந்து அப் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? டார்கெட் லெவல் இங்க இருக்கு. ஸோ டார்கெட் லெவல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மார்க்கெட்னா என்ன? ஸோ அத நம்ம எத வச்சு நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.